ஏசப்பா மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? ஏசப்பாவை எவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு நன்மை வரப்போகுதுன்னு நினச்சி விசுவாசிக்கிறீங்களா? முடியாத காரியத்தையும் ஏசப்பாவில் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா? இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுனிடத்தில் வந்தார். வேலைக்காரனை கூட கூட்டிகிட்டு வரல, ஒரு வார்த்தை ஏசப்பா சொன்னா போதுன்னு வந்தார். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இந்த காலை வேளையில் இருக்கிறதா? உங்களுக்கு தான் எனக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 8வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இன்றும் விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு உங்க வியாதி பலவீனங்களை ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. நீங்க விடுதலை பெற்றுக்கொள்வீங்க, சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. அற்புதம் ஏசப்பாவுடைய கரத்திலிருந்து இந்த காலை வேலையில் பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வேலையில ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. ஏதோ ஒரு காரியத்தை துக்கத்தோடு இருக்கு, அது காரியம் எப்படி மாறுமோன்னு இருக்கீங்களா? விசுவாசிங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு. அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.